ஹலோ சினிமா ஃபேன்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன் சேனல். கூலி ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பற்றி பார்த்தோம்னா இட்ஸ் எ வெரி ஆவரேஜ் மூவி. இது நான் ஏன் ஆவரேஜ்னு சொல்கிறேன்னா, படம் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிறையா இடத்துல ஒர்க் அவுட் ஆக வேண்டியது இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன்னா, டைட்டில் கார்டு சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் கார்டு அந்த ஃபாண்ட் கலர் முதல்ல ப்ளூ கலர் தான் இருந்தது ரொம்ப நாளாக, காலங்காலமாக. அது அப்படியே ரெட் கலராக மாற்றிருக்காங்க அந்த படத்தில். ஒரு நியூட்ரை சூப்பர் நல்லாவே ஒர்க்காக இருக்குது. அண்ட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு ஃபர்ஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அனிருத்தோடைய மியூசிக் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. பட் பல இடத்துல ஒர்க் அவுட் ஆனாலும் சில இடத்துல அந்த அலையில போல லைன் வந்த ரிப்பீட் ஆனதுனால ஐ ஃபீல் சம்திங் டவுன். அண்ட் சூப்பர் ஸ்டாரோடைய டிஏஜிங் இந்த செகண்ட் ஹாஃப் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா நிறைய கேரக்டர்ஸோட ஸ்கோப் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சில கேரக்டர்ஸோட ஸ்கோப் மட்டும்தான் அந்த ஒரு ஹைலேயே மெயின்டைன் ஆகிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் நான் லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து எதிர்பார்க்கல. பட் இந்த டிஏஜிங் ஃபேக்டர் விக்ரம் படத்திலே காமிச்சிருக்க வேண்டியது, ஆனால் இந்த கூலியில் காமிச்சிட்டாங்க. விச் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ட்ரை. பட் எனக்கு என்னமோ இந்த படத்தில் ஒரு விக்ரம் அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கல. அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருந்திருந்தால் படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். படத்துக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் ஐ வில் கிவ் அப் டு 2.5. படத்தை எல்லாரும் போய் பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.